என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு இந்த அம்மா என்னை கண்டுவிட்டாயானால், இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால், நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக உனதாக போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய். எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற விஷயங்கள் என்னென்ன என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றாய். வளர்பிறை அஷ்டமியினால் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா என் தங்கமே? அதாவது தெய்வத்தை வழிபடுவது என்பது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் நீ செய்கின்ற பரிகாரங்கள், பூஜைகள் என்று இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை வளர்பிறை அஷ்டமி அல்லது தேய்பிறை அஷ்டமி இதில் எதையாவது ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கால பைரவருக்கு அஷ்டமி திதி வரும்பொழுது ஒன்று வளர்பிறையில் நீ செய்தால் தேய்பிறையில் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒன்றில் நீ செய்தாலே உனக்கான பலன்கள் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய மனது இதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வங்களுக்கு செய்யவில்லை என்பது உன் தாயானவள் உனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் பிள்ளை, நாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கின்றதோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனநிலையை நான் நன்கு உணர்ந்து வைத்திருப்பதனால்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் இந்த அம்மா எப்படி உனக்கு அதை தந்து வாக்குறுதி தருகின்றேனோ அதுபோலத்தான் நீ யாரிடத்தில் என்ன கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக நல்லது என்றால் அது உடனே உன்னை தேடி வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சற்றென்று நடந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவை, அது நடந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது நடக்கவில்லை என்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பதனை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு காலதாமதம் ஆகிவிடுகின்றன. எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதில் உனக்கு எந்த நேரத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. தெய்வம் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் இழந்துவிடக்கூடாது என் பிள்ளையே. சிலர் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுகின்றார்கள். ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதில்லை. அதே நேரத்தில் அங்கு சென்றிருக்கின்ற இடத்தில் ஏதேனும் தடங்கள் வந்துவிட்டாலும், பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் உடனடியாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்ற அத்தனை தெய்வங்களையும் எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுங்கள் என்று, அதே நேரம் அந்த விஷயம் பிரச்சனை இல்லாமல் முடிந்துவிட்டால் தெய்வத்தை ஒரு துளியளவும் நினைப்பது கிடையாது என் பிள்ளையோ. நீயே தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் சரி, எதை ஆரம்பித்தாலும் சரி, தெய்வத்தினுடைய உத்தரவை மீறி எதுவும் செய்வதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படி இருக்கின்ற நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் உன்
தாயானவள் நான் உனக்கு கொடுப்பேன். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக சிந்திக்காமல், நீ என்னை மட்டும் நம்பிவிட்ட பிறகு அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, இனி உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்பது எல்லாம் உன் அம்மா எனக்கு அத்தனை தெளிவாக தெரியும். நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற ஒரு சிறு பதற்றம், நீ ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய விஷயம் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து கொடுக்க போகின்றேன். உண்மையாகவே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய பதற்றத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் தடுத்து நிறுத்தியதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பதறியது சரிதானே? உனக்கு எங்கிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் வருகின்றது என்று எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா? என் தங்கமே, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க போராடிய போராட்டங்கள் எல்லாம் உன் தாயானவள் எனக்கு தெரியும். அதனால் நீ பதறினாலும் இந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக இந்த அம்மா எனக்கு இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, நீ வருத்தப்படாமல் இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. இரவு நேரத்தில் தேவையில்லாமல் பற்றி நீ உறங்காமல், தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல், மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்துவிட்டு உறங்கு. நிச்சயமாக உன்னுடைய உறக்கம் உன்னை தழுவுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய். எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை உணர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை, இனிமேல் நீ பதறிவிடாதே. நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்காக, உன்னோடு தான் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நிச்சயமாக அம்மா உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.